திரு ராஜாராம் சார், வில்சன் சார் குறிப்பிட்டது போல் அதிமுக ஆட்சி அப்படின்னா திருடர்களுக்கு ஒரு பயம் இருந்த காலம்தான். ஆனால் தொடர்ச்சியாகவே அது திமுக காலங்களில் விமர்சிக்கப்பட்ட பழைய காலத்தை விட்டுருங்க. தற்போது இவ்வளவு சுதந்திரம் கெட்டவர்களுக்கு எப்படி கிடைத்தது? அது மட்டும் இல்லாமல் லாக்அப் டெத்தை கிட்டத்தட்ட 33. இப்போது அந்த திருமலா பாலுடைய மேலாளர் அவர் தொடர்பான ஒரு புகார் வந்திருக்கு. எஃப்ஐஆர் கூட போடலை. அடுத்த கட்டமாக விசாரணைக்கு அழைக்கலன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அதுக்கு காவல்துறை ஆணையர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா முழுமையான ஆவணங்கள் கொடுக்கப்படலை, அதனால் எஃப்ஐஆர் பதியலைங்கிறாங்க. ஆனால் ராதாகிருஷ்ணன் தரப்பில் விசாரிக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. அவர் தற்கொலை நடக்குது. என்ன நடக்குது? இந்த பிம்பத்துக்குள்ளே என்ன நடக்குது? இப்போ இந்த திருமலா பால் சொன்னீங்க இல்லையா, இந்த விஷயத்தில் 44.5 அதாவது 44.5 கோடி கையாடல் செய்யப்பட்டிருக்கு. அவர் மேனேஜர், அவர் தான் அதுக்கு பொறுப்பு. யாருக்கிட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அவரே அதில் கையாடல் பண்ணியிருக்காரு. அது தணிக்கையில் தெரிய வருது. தெரிஞ்சதுக்கப்புறமா அவர் மேலே புகார் கொடுக்குறாங்க. அதாவது 44.5 கோடி அப்படிங்கிறப்போ இந்த சம்மந்தமாக இதை ஒயிட் காலர் அஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சீட்டிங், இதை மாதிரி 406, 409 அதை நம்பிக்கை மோசடி பண்ணக்கூடியதெல்லாம் ஒயிட் காலர் அஃபென்ஸ்பாங்க. இந்த ஒயிட் காலர் அஃபென்ஸுக்கு சிசிபியில் தான் அதை விசாரிக்க முடியும். 1 கோடி வரைக்கும் அந்த லோக்கல் போலீஸில் விசாரிக்கலாம் வித் த பெர்மிஷன் ஆஃப் த ஜாயின்ட் கமிஷனர். ஜாயின்ட் கமிஷனர் உத்தரவிட்டால் தவிர அதை அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்க முடியாது. இந்த 44 கோடிக்கு 44.5 கோடிக்கு 24/6/2025 அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸில் போய் கொடுத்துருக்காங்க. கமிஷனர் நிறுவனத்தின் சார்பாக இவர் கையாடல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரை கமிஷனர் சிசிபி, அதாவது சென்ட்ரல் கிரைம் பிரான்ச், அவங்க தான் அதை விசாரிக்கணும். ஏன்னா அது அமௌண்ட் ஜாஸ்தி. அதனால் அந்த டிசிக்கு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு போட்டதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ண அப்புறம் அதை அவங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க. யாரை விசாரிப்பாங்கன்னா புகார் கொடுத்தவங்கள விசாரிப்பாங்க. உண்மையான புகார் தானா அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்கன்னு விசாரிப்பாங்க. அது சம்பவம் நடந்திருக்கு உண்மைன்னு தெரிய வந்ததுக்கப்புறம் எதிர் மனுதாரர் வரவழைப்பாங்க. அவங்க தரப்பையும் கேட்பாங்க. 2 தரப்பையும் கேட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வந்தப்புறம் லீகல் ஒப்பீனியன் வாங்கி அதுக்கப்புறம் கமிஷனருக்கு புட்டப் பண்ணி அவர்கிட்ட ஆர்டர் வாங்கி தான் எஃப்ஐஆர் போடணும். இதுதான் ப்ரொசீஜர் ஒயிட் காலர் அஃபென்ஸில். இவங்க அதே சமயத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த லோக்கல் டிசிகிட்டையும் ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க. கொளத்தூர் டிசிகிட்ட பாண்டியராஜன் பேர், அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. டிசி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி இவரை வரவழை வச்சு இது நடந்ததாக சொல்கிறாங்க, நம்ம பார்க்கல, அதாவது கேட்க செவிவெளி செய்தி, அவரை வரவழைச்சு பேசியிருக்காங்க. பேசினதுக்கு அவர் நான் கொடுத்துட்றேன், 3 தவணையாக கொடுத்துட்றேன், முதல்ல ஒரு 5 கோடி நான் கொடுத்துட்றேன் ஒத்துக்கிறாரு. ஆனால் என் பேரில் கேஸ் எதுவும் போடுறாங்க அப்படின்னு சொன்னதாகவும் 5 கோடி அந்த மாதிரி கொடுத்துட்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த பேப்பரை அவர் என்ன பண்ணுறாரு, ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஜாயின்ட் கமிஷனருக்கு அனுப்பிச்சு அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவர் விசாரிச்சிருக்கணும். அவர் விசாரிக்காமல் அவரே நேரடியாக கூப்பிட்டு மேலதிகாரிக்கு தெரியப்படுத்தாமல் நேரடியாக கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இதை டிசி ஏசிக்கு அனுப்புகிறாரு. ஏசி அந்த கன்சர்ன் இன்ஸ்பெக்டர் அனுப்புகிறாரு. இந்த சம்பவம் நடந்தது, அதாவது இந்த ஆஃபீஸ் இருக்கக்கூடியது மாதாவரம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட். மாதாவரம் கிரைம் இன்ஸ்பெக்டர் விஜயபாஸ்கருங்கிறவருக்கு இந்த மனு போகுது. இவர் குடியிருக்கிறது, அதாவது அந்த நவீன் அந்த மேலாளர் இருக்கார குற்றம் சாட்டப்பட்ட நபர் இப்போ இறந்து போனார, அவர் குடியிருக்கிறது புழல் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட். அங்கே அவர் குடியிருக்கிறாரு. அந்த சமயத்தில் அவர் இருக்க அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க மிரட்டினதாகவும், தீரஜ் அப்படிங்கிறவர் அவரை மிரட்டி எனக்கு நீ அடித்த பணத்தில் பங்கு கொடு அப்படின்னு கேட்டதாகவும், அதனால் இவர் மனம் போய் இமெயில் அனுப்பிச்சிருக்காரு. யாருக்கு அனுப்பிச்சிருக்காருன்னா அந்த நிறுவனத்துக்கு ஒன்று அனுப்புகிறாரு, இன்னொன்று எங்கள் சகோதரிக்கு அனுப்புகிறாரு. இவர் மாதிரி தீரஜெலாம் என்னை மிரட்டுறாங்க, என்னை இதில் ஏதாவது பண்ணிடுவாங்க போல இருக்குது, அதனால் நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் நோட்டாக இமெயில் அனுப்புகிறார். அனுப்பிச்சிட்டு அவர் பக்கத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்கார், ஒரு இடம் காலி இடம். அந்த இடத்துல ஒரு குடிசை போட்டிருக்காங்க. அந்த குடிசையில் போய் தூக்கு போட்டு இறந்து போயிடுறாரு. இது நடக்கிறது என்றைக்குன்னா முந்தா நாள் நடக்குது. 9ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு இந்த சம்பவம் நடக்குது நைட்டில். அப்புறம் இவங்க சிஸ்டர் இதை பார்த்துட்டு உடனே அந்த ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இதை மாதிரி என் தம்பி அனுப்பிச்சிருக்காரு, இந்த இடத்துல இருக்காரு, இது மாதிரி அவர் சூசைட் பண்ண போகிறோன்னு போட்டிருக்காருன்னு போலீஸ் அங்கேருந்து போய் பார்க்குறாங்க. வீட்டில் ஒன்று அவர் இல்லை. அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் பார்த்தாச்சுன்னா உள்ளே தூக்கு போட்டு இறந்து தொங்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு அவர் பாடியெல்லாம் இறக்கியிருக்காங்க. இதில் என்ன சில சந்தேகம்னா கை பின்புறம் கட்டப்பட்டிருந்ததாகவும், அந்த இடத்துல ஸ்டூல் மேஜை எதுவும் இல்லை தூக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு. போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி கமிஷனர் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க, அந்த கையை தானே மனசு மாதிரி அவுத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கையை பின்புறமாக சுற்றி இருந்தார்
அது வந்து அவரே பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கமிஷனர் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அந்த இடத்துல ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, ஸ்டூல் எதுவும் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, சிமெண்ட் மூட்டை இருக்குது பக்கத்தில், சிமெண்ட் மூட்டையில் ஏறி கூட ஒரு தூக்கு போட்டுருக்கு வாய்ப்பு இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் டாக்டரோட இந்த மாதிரி ஒப்பீனியன் வந்து சொல்கிறாங்க, அதனால நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த இவங்களை விசாரிக்கலையா, தீரேஜ் அவங்களா ஃபர்தராக விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை அவர் மீது, இறந்து போனவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டுக்கு சட்டப்படி என்ன செய்யணுமோ நம்ம எஃப்ஐஆர் போட்டு அதை விசாரித்து அவர் மேலே குற்றம் இருந்தால் அவரை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி சீஸ் பண்ணி அவருக்கு எங்கெங்கே இந்த பணத்தை எல்லாம் அவர் இந்த பணத்தை என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு அப்படின்னா, தன்னோட குடும்பத்தார் பேர்லேயும் நண்பர்கள் பேர்லேயும் தனித்தனியாக பிரித்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அக்கௌண்ட்லேருந்து என் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்து நான் அதில் வந்து நிறைய இடத்துல ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருந்துன்னா அதெல்லாம் சீஸ் பண்ணலாம், அதெல்லாம் சட்டப்படி நம்ம பண்ணலாம். இதில் இந்த தீரஜ் அப்படிங்கிறவர் வந்து மிரட்டினார்னு சொல்கிறாங்க. அவர் யார், அவருக்கும் இந்த கம்பெனிக்கு என்ன சம்மந்தம், இந்த கம்பெனியில் உள்ளவரா, அவர் ஏன் வந்து மிரட்டணும்? இந்த இமெயிலில் அவர் சொல்லியிருக்கிறதுல இவங்களெல்லாம் பற்றி சொல்கிறவர் கான்செப்ட்ஸ், அதாவது போலீஸ் டார்ச்சர், போலீஸ் என்ன மிரட்டினாங்க, கேஸ் போட்டுருவேன், ரிமாண்ட் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க, என்ன வந்து எப்படி பண்ணணும்னு சொன்னாங்க அப்படிங்கிறத குறிப்பிடப்படலைன்னு கமிஷன் சொல்லுங்கள். இப்போ காவல்துறை சட்டம் ஒழுங்கு மேலே காவல்துறை மேலே சந்தேகம் வரதுக்கு என்ன காரணம்னா, 45 கோடி ஊழலுங்கிறது அங்கே கணக்கு வழக்கில் நிரூபணம் ஆயிருக்கு அப்படின்னா, வழக்கு புகார் எதுவும் கொடுக்காமல் அந்த நிறுவனமே நடவடிக்கை எடுத்திருந்தால் அது நிறுவனத்திலிருந்து இது ஆட்கள் செய்ததாக பேசப்படும், சொல்லப்படும். என்னென்னா, ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு நிறுவனத்தின் சார்பாக, அது எஃப்ஐஆர் ஆகலை. அதுக்கப்புறம் அவர் முன்ஜாமீன் கேட்டிருக்கிறார். 9ஆம் தேதிக்கு போன முன்ஜாமீன் வந்து 11ஆம் தேதிக்குன்னு தள்ளப்பட்டிருக்கு. இந்த இடைப்பட்ட நேரத்தில் காவல்துறை துணை ஆணையரோட விசாரணை தான் அங்கே சந்தேகக்குறியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 5 கோடி ரூபா கொடுத்துருக்கிறார். மீதி பணத்தை நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லக்கூடிய மனப்பான்மை உள்ளவர் தற்கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே அப்படிங்கிறதா பொதுவெளியில் உள்ள கேள்வியாகவும் இருக்குது. அவர் துணிச்சல்காரர் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்னொரு உதாரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மலைப்பாங்கான பகுதிகளில் அவர் அதிகமாக அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய மன உறுதி கொண்டவராம். அதுக்கான ஜீப் நிறைய வாங்கி வச்சிருக்கிறாராம், ஜீப் அந்த மாதிரி வண்டிங்க. இவ்வளோ மன உறுதி கொண்டவர், பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய மனநிலை உள்ளவர் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறுவனத்தின் பக்கத்திலிருந்து அழுத்தங்கள் இருக்கிறத விட காவல்துறை தரப்பிலிருந்து எந்த மாதிரியான அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத இங்கே கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இப்போது இதில் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு. 2 விஷயங்கள் பார்க்கணும். காவல்துறைக்கு அவர் எதிரி கிடையாது, அவர் வந்து ஒரு எதிர் மனுதாரர். அவர் மீது மனு கொடுக்கப்பட்டிருக்கு, இன்னும் அவர் வந்து எஃப்ஐஆர் போட்டு அதில் அக்யூஸ்டாக சேர்க்கப்படலை. அவர் அக்யூஸ்டாக குற்றம் சாட்டப்பட்டவராக அவர் வந்து சட்ட ரீதியாக கொண்டு வரலை. கூட்டு விசாரிச்சிருக்காங்க. அது விசாரித்தது வித்தவுட் இன்ஃபார்மிங் சுப்பீரியர்ஸை அவங்க விசாரித்தது தவறு. அதுக்காக அவர் மேல் நடவடிக்கை எடுத்து அவரை வந்து தலைமை இடத்துக்கு அங்கே போய் விஆரில் இருக்கிற மாதிரி விஆர் மாதிரி ஒரு போஸ்டிங் போக சொல்லியிருக்காங்க. அந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டரை வந்து விஆருக்கு மாற்றிட்டாங்க. இப்போது இந்த விசாரணையில் இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, 9ஆம் தேதி இந்த வழக்கு முன்ஜாமீன் வந்தது, அன்னைக்கு அவருக்கு கொடுக்கப்படவில்லை. 11ஆம் தேதிக்கு விசாரணை தள்ளி வச்சாங்க. அது ஒரு பாதிப்பு இருக்கலாம். நம்ம தெரியாத நேரம், நம்ம விசாரணை அதிகாரி கிடையாது, நீங்கள் சொல்கிறத வச்சு சொல்கிறேன், அது ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த நிறுவனத்தை சேர்ந்த தீரஜ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தீரஜுங்கிறவரை விசாரித்து அவரை ஏன் வந்தார், அவர் எப்படி போலீஸில் புகார் கொடுத்த வச்சு போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க, நீ எப்படி அங்கே வந்தது உண்மைதானா, அதுக்கு சாட்சியங்கள் இருக்கா, அதுக்கு ஆதாரங்கள் இருக்கா, இவர் கூட வேற யாரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது விசாரிக்கணும். கொடுக்கப்பட்ட பிறகு நிறுவனத்திலிருந்து அனுப்பப்பட்டவரா தீரஜ், நிறுவனத்தோட ஆளா அல்லது காவல்துறையுடைய ஆதரவோட அவர் சென்ற நபர்? அந்த நிறுவனத்தை ஆள் தான் சொல்றாங்க, நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிங்கிறாங்க. அது இன்னும் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது விசாரிச்சா தெரியும். ராஜாராம் ஐயா, என்னன்னா அந்த கட்டுக்கு அரசுக்கும் காவல்துறைக்கும் உள்ள அந்த கட்டுக்கோப்பு உடைஞ்சிருச்சோ, அந்த கட்டுக்குள்ளேருந்து அவங்க மீறி போயிட்டாங்களா, அல்லது வில்சன் குறிப்பிட்டது போல் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு 2 பேரும் பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி திரு வில்சன் அவர்கள் கேட்டது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் மத்தியிலும் அந்த கேள்வி எழுந்துருச்சு. ஏன் அப்படின்னா, அஜித்குமார் மரணம் என்பது தமிழக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அவமானம். அதற்கு பிறகு அது அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே அப்படின்னா காவல்துறைக்கு ஒரு ஓரம் இன்ஸ்ட்ரக்ஷனாவது முதலமைச்சர்லேருந்து போயிருக்குமா போகாதா? அதை தொடர்ந்து இப்படி ஒரு சம்பவம் அப்படிங்கிறப்போ இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ அஜித்குமார் மரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு கொலை, அது வந்து காவல்துறை செய்த கொலை. ஆமாம், அது வந்து ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். அதாவது ஒரு தெஃப்ட் கம்ப்ளைண்ட்டு, அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டரே பண்ணாமல் சம்மந்தமே இல்லாத காவலர்கள் வந்து அதிகாரிகள் வந்து விசாரணை அதிகாரியே இல்லாமல் காவலர்களே அடித்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. 24 ஹவர்ஸில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணால் மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், அது இல்லை. 48 ஹவர்ஸ் ஆகிருக்குது, அவங்க பண்ண எதுவுமே சரி கிடையாது, அது விசாரணையில் இருக்குது. நிச்சயமாக அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் மேலதிகாரிகள் சம்மந்தப்பட்ட அவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ சார் சொன்னதில் இப்போ இந்த கேஸை பொறுத்தவரை சில விஷயங்களை நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நான் போலீஸுங்கிறதுனால சப்போர்ட் பண்ணதான் நினைக்காதீங்க, சில கிளாரிஃபிகேஷன் விளக்கத்தை சொல்ல வேண்டிய அந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா,
அதில் இறந்து போனவர் வந்து இமெயில் அனுப்பிச்சிருக்காரு. அதில் அவர் சொல்கிற அந்த இமெயிலில் அந்த கம்பெனிக்கும் அனுப்புகிறார், தன்னோட சகோதரிக்கும் அனுப்புகிறாரு. அதில் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அப்போது அதில் வந்து அந்த சூசைட் பண்ண போகிற முடிவுக்கு அவர் வந்துட்டார் அப்படிங்கிறது தெரியுது. அந்த இடத்துல உள்ள சிசிடிவி அதில் வந்து அந்த குடிசை பகுதிக்கு அந்த அந்த நேரங்களில் இவரை தவிர வேறு யாருமே போகலை. இவர் ஒருத்தர் தான் அங்கே போயிருக்காரு. இவருக்கு வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போயிருக்காரு. அதில் மாற்றுக்கிறது இல்லை. அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அவர் சூசைட் எப்படி பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறத சில சந்தேகங்கள் சொன்னாங்க. நிச்சயம் அந்த சந்தேகங்கள் வந்து இருக்கும், இல்லாமல் இருக்காது. இப்போ நான் வந்து காவல்துறையில் பணிபுரிஞ்சு இந்த மாதிரி நிறைய மரணங்களை பார்த்ததுனால சொல்கிறேன். இந்த மாதிரி சூசைட் பண்ணுறப்போ அந்த லிகேச்சர் மார்க், அதாவது கயிற்றோட மார்க் வந்து ஆப்ளிக்காக இருக்கும், மேலே பார்க்க தூக்குற மாதிரி இருக்கும். ஒருத்தர் இறுக்கியிருந்தாங்கன்னா அது ரவுண்டாக இருக்கும். ஹைட் பவுண்டு நாவடி எலும்பு அது வந்து நொறுங்கி இருக்கும். யூரினும் விந்தும் வெளியே இருக்கும், மோஷன் வெளியே இருக்கும். ஏன்னா அந்த மூச்சு திணறல, கழுத்து இருக்கிறப்போ அந்த நாவடி எலும்பு உடஞ்சி மூச்சு போகாதனால கை காலை உதறப்போ இதெல்லாம் வந்திருக்கும். இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இதை வந்து அந்த பாடியை எடுத்து பிரேத விசாரணை பண்ணுவாங்க. விசாரணை பண்ணுறப்போ இந்த மார்க் எல்லாமே இருக்கும். இந்த லிகேச்சர் மார்க்கெல்லாம் ஒன்று மாற்றவே முடியாது. அது அப்படியே கழுத்தில் அந்த மார்க் அப்படி இருக்கும். இப்போ மருத்துவ அறிக்கை வந்த பிறகு முழுசாக தெரிய வரும். அதனால் அதை வந்து நம்ம வந்து இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம். அதை பற்றி நம்ம வந்து இப்போ முடிவுக்கு வர முடியாது. இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு சொல்கிறாங்க. இப்போ சிமெண்ட் மூடைக்கு மேலே ஏறி நின்றுட்டு கழுத்தில் கிழிச்சு கூட ஒரு குதிச்சிருக்கலாம் வாய்ப்பு. நான் வந்து அதுக்கு அப்படி செஞ்சாருன்னு சொல்லலை, வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி கையை கூட பின்னாடி சுற்றி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் அது விசாரணையில் தான் கம்ப்ளீட்டாக தெரிய வரும். போஸ்ட்மார்ட்டத்தில் இது தவிர ஒரு விஷயம் எதாவது குடிச்சிருக்கான்னு உள் உறுப்புகள் விசிரா அதை வந்து கெமிக்கல் அனாலிசிஸ் அனுப்பிச்சு அந்த ரிப்போர்ட்டும் வாங்குவாங்க. இது ஒரு ப்ரொசீஜர். அதுக்கு எதுக்காக சொல்லலாம், அந்த ப்ரொசீஜருக்காக. அப்புறம் இன்ஸ்பெக்டரை மட்டும் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்ஸ்பெக்டரை மாற்றக்கூடிய அதிகாரம் கமிஷனருக்கு உண்டு, டிசியை மாற்றக்கூடிய அதிகாரம் கவர்மெண்ட்டுக்கு தான் உண்டு. புரியுதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது. இன்ஸ்பெக்டரை மாற்றணும்னா கமிஷனரை மாற்றலாம், மற்ற ஊர்களில் மாற்றணும்னா ஐஜிக்கு அந்த பவர் உண்டு. இப்போ ஒரு ஏசி டிஎஸ்பியை மாற்றணும்னா டிஜிபிக்கு தான் அதிகாரம். அதே மாதிரி ஒரு எஸ்பி டிசி அவங்கள மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஹோம் செக்ரட்டரி கையெழுத்து போடணும். அதுக்கு முன்னாடி சிஎம் கிட்ட கன்கரன்ஸ் கையெழுத்து வாங்கி தான் பண்ண முடியும். ஆனால் அவங்கள வந்து அது வரைக்கும் அந்த பணியிலிருந்து அவங்கள விடுவிச்சு வெளியே கொண்டு வைக்கலாம். அந்த அதிகாரம் எங்களுக்கு உண்டு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதை பண்ணியிருக்காங்க. விசாரணை வந்து ஜேசி பண்ணிட்டு இருக்காங்க. முதல் கட்டமாக இதை செஞ்சிருக்காங்க. ஆமாம், ஜேசிப்பும் அதை விசாரிக்கிறாங்க. இதுக்கு மேலதிகாரி விசாரிக்கிறாங்க. விசாரித்து அங்கே கொடுக்க அறிக்கையின் பேரில் நடவடிக்கை எடுப்பாங்க. இது வந்து ப்ரொசீஜருக்காக நான் சொல்கிறேன். நான் வந்து இந்த விஷயத்தில் காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை, இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றபடி காவல்துறையில் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1,34,000 பேர் இருக்காங்க. ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ஒரு நாளைக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஏற்கனவே ஒரு ரூலிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரூலிங்ஸ் பிரகாரம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். பண்ணக்கூடிய எல்லா அரெஸ்ட்லையுமே இது மாதிரி பிரச்சனைகள் வருதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அது மாதிரி இல்லை, ஆனால் வருது. நிறைய அரெஸ்ட்டில் இது மாதிரி பிரச்சனைகள் வருது. கஸ்டோடியல் டெத்லாம் வந்திருக்கு. ஒன்னொன்றுக்கும் ஒரு நீதிபதி விசாரிக்கிறாங்க, சாருக்கு தெரியும். விசாரித்து அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. பேரலாக சிபிசிஐடி அது மாதிரி அதுலேருந்து விசாரித்து அறிக்கை கொடுக்குறாங்க. ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்து தான் முடிவெடுக்கிறாங்க. ரெண்டாவது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது. இதுக்கு போக நம்ம உயர்நீதிமன்றம் அவங்க கண்காணிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதையும் மீறி காவல்துறையில் சிலர் செய்கிற தவறுகளால் இந்த ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் கெட்டப்பேர் ஏற்படுது. அந்த ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் கெட்டப்பேர் ஏற்படுத்தக்கூடிய இந்த கருப்பாடுகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இன்னொரு கருத்து சார், உளவியலாக காவல்துறையை மறுசீரமைக்க வேண்டிய தருணம் ஆயுது. சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸ்ட்ரென்த்து 700 பேருக்கு ஒரு காவலர் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்குது. இந்த 1,34,000 பணியிடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பணியிடங்கள் வேக்கண்டாக இருக்குது. 10,000 கிட்டத்தட்ட. அதுபோக ஒரு 19,000 காவலர்கள் டிஎஸ்பி பட்டாலியன் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் பட்டாலியன் சொல்லிட்டு அங்கங்கே இருக்கிறாங்க. ஒரு எமர்ஜென்சி, அதாவது அந்த காலத்தில் இங்கிலீஷ்காரங்க எதுக்கு வச்சாங்கன்னா, இந்தியா போராட்டத்துக்காக, இந்திய விடுதலை போராட்டத்துக்காக போராடினாங்க இல்லையா, அவங்களை அடக்கிறதுக்காக எம்எஸ்பி மலபார் ஸ்பெஷல் போலீஸ்னு வச்சுருந்தாங்க. சரி, அவங்களுக்கு வந்து இது மாதிரி போராட்டம் நடத்துகிறவங்களை அடிப்பாங்க, உதைப்பாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்காக வச்சுருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி கலவரங்கள் எதுவும் இல்லை. ஆனாலும் 19 பட்டாலியன் இருக்குது. ஒரு பட்டாலியனில் கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்காங்க. இதில் ஒரு பட்டாலியன் வந்து பீகார் ஜெயிலில் பாதுகாப்பு பணி பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஊரில் ராஜீவ்காந்திங்கிற விஐபி இறந்து போனதுக்கப்புறம் விஐபி பந்தோபஸ்துங்கிறது முக்கியமாகி போச்சு. அதாவது ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தில் பாதி ஸ்ட்ரென்த்துக்கு மேலே, எப்போ பாதியில் கிட்டத்தட்ட 90% ஸ்ட்ரென்த் வந்து ரோட்டில் தான் பந்தோபஸ்துக்கு நிற்கிறாங்க. அந்த விஐபி வராரு, இவர் வராருன்னு. அதனால் இவங்க அதாவது குற்றங்களை தடுக்கிறதுக்கும் குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும், நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறது தான் காவல்துறை உருவாக்கப்பட்டது. அந்த பணியை எங்களால் செய்ய முடியல. பீட் போக முடியல,
ஒரு கேஸ் ரிப்போர்ட் வச்சுன்னா அதை போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியல, அரெஸ்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே பாதிக்குது. ஆனால் 19,000 பேர் சும்மா உட்காந்துருக்கான். அவங்கள கொண்டு வந்து நீங்கள் இந்த பாதுகாப்பு பணியில் போட்டு இந்த லோக்கல் போலீஸை வந்து நீங்கள் விடுதலை பண்ணி அவங்க வேலையை அவங்க செய்யணும். அதே மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் வந்து ஒரு பணியை முடிச்சுட்டு வந்து பாதுகாப்பு பணியை முடிச்சுட்டு வந்தவர் திருப்பியும் இன்னொரு பணிக்கு போக வேண்டியிருக்கு. ஒரு போஸ்ட்மார்ட்டம் டியூட்டிக்கோ வேற ஒரு டியூட்டிக்கோ போகல. அப்போ அவங்க என்ன ஆகுது, மறுசீரமைக்க வேண்டிய தருணம் தான் இது. உங்க கருத்து?